இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய முன்னுரையையும் அந்த புத்தகத்தினுடைய உட்பொருள்களையும் சிறப்பு அம்சங்களை மாத்திரம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதை எழுதின ஆசிரியரின் பெயர் நாகும். நெகேமியாவின் சுருக்க பெயர்தான் நாகும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரின் ஆறுதல் என்பது அவருடைய பெயருக்கு அர்த்தம். இவருடைய சொந்த ஊர் வசனம் 1:1 எல்கோசா என்று சொல்லப்படுகிறது. இவரது செய்தியானது இஸ்ரவேலுக்கு ஆறுதலாகவும் நினிவே பட்டணத்திற்கு அசிரியாவின் தலைநகருக்கு மிகுந்த ஒரு அழிவான ஒரு மரணச் செய்தியாக இருந்ததையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே கப்பர்நகும் என்று எழுதப்பட்டிருக்கிறத அந்த கப்பர்நகும் என்பது நாகூர் வாழ்ந்த கிராமம். எல்கோசா தான் பின்னாட்களில் கப்பர்நகும் என்று அழைக்கப்பட்டது என்று சொல்லுகிற அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் உண்டு. இவர் 663 கிமுவில் இருந்து 612 வரையிலும் தேவனுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை இவர் நிறைவேற்றினார். 3 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். 47 வசனங்களை அவர் எழுதியிருக்கிறார். இவர் குறிப்பிட்ட அந்த நாகும் 3:8 எகிப்தின் அம்னோன் பட்டணத்தினுடைய வீழ்ச்சி 663க்கு முன்பாக அவைகள் நடந்தபடியினால் 663 வீழ்ச்சி அடைந்தது. நினிவே கிமு 612க்கு முன்னால் வீழ்ச்சி அடைந்ததுனால இந்நூல் இந்த 2 காரியங்களுக்கும் இடையில் எழுதப்பட்டவைகள் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். நாகும் தீர்க்க தரிசனம் கூறும்பொழுது நினிவே தகர்க்க முடியாத கோட்டைகளினால் சூழப்பட்டிருந்துச்சு. 100 அடி உயரத்தில் தேர்கள் ஓடும் அளவு விரிவான அகலமுள்ள கம்பீரமான சுவர்கள் அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். மதில்களை 1200 கோபுரங்களை கட்டியிருந்தாங்க. 6 மைல் நீளமுள்ளதாக பெரியதாக அந்த கோட்டை சுவர்கள் காணப்பட்டன. நாகும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காலத்தில் ஏப்ரல் 1 நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பொய் சொல்கிறோன்னு நினைப்பாங்களோ அதே போல் இவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்துக்கும் அவர்களுக்கு அந்த நாட்களில் இருந்த பாதுகாப்புக்கும் அவர்களுடைய புகழின் உச்சிக்கும் அளவே இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் கர்த்தர் முற்றிலும் அவர் அதை சங்கரிக்க போகிறார் என்று சொல்லுகிற வார்த்தையை ஒரு கடுகளவு கூட 1% கூட நம்ப முடியாத அளவிற்கு அவர்கள் அத்தனையாக அவர்கள் பெயர் பெற்று விளங்கினார்கள். ஏன்னா சனகரிப்பினுடைய நாட்களில் பாபிலோனே பொறாமைப்படுகிற அளவிற்கு அத்தனையாக அவர் அந்த பட்டணத்தை நினிவே பட்டணத்தை செழித்தோங்கும்படியாக அவர் செய்திருந்தார். சனகரிப் ராஜாவினுடைய கைவண்ணத்தில் செதுக்கப்பட்ட அதனுடைய அழகு கிமு 612 வரை அதிகமாகி கொண்டே இருந்ததை தவிர அது குறையவே இல்லை. ஆகவே புகழின் உச்சியில் மின்னி கொண்டிருந்த பட்டணத்தை ஆண்டவர் முற்றிலும் சங்கரித்து போடுவார் என்கிற காரியத்தை நம்புகிறதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லை. இந்த நினிவே பட்டணத்தை குறித்து யோனா தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அவர்கள் உடனே மனம் திரும்பினதை நாம் பார்க்கிறோம். அவர் 3 நாள் சுற்றி பிரசங்கம் பண்ணணும். ஆனால் அந்த பட்டணத்தில் ஒரே ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ணார். இன்றைக்கி பேசுகிற பிரசங்கிகளைப் போல மணிக்கணக்காகவும் அவர் பேசலை. 6 வார்த்தைகள் தான். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போ. இந்த 6 வார்த்தைகள் ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தை திறந்தருளி இருந்தபடினால, இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தபடினால 4வது சல்மனாசாரினுடைய மரணம், அவனுக்கு ஆளுகிறதற்கு மகனில்லாத காரியங்கள், அவர்களுடைய தொடர் அந்த தோல்விகள், அங்கே ஏற்பட்ட அநேக பூமி எதிர்ச்சிகள், பஞ்சங்கள், இயற்கை சீற்றங்கள், அங்கே சூரிய கிரகணம், இவைகளை பார்த்து பார்த்து அங்கலாய்த்து போயிருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் நம்மை அழித்து விடுவாரோ, தெய்வ குற்றம் நிறையா நம்ம செய்திருக்கிறோம் போல தெரியுது என்கிறதுனால ஒரு 6 வார்த்தையை சொல்லும் பொழுது எப்படி குருவி உட்கார பனம்பழம் விழுந்துச்சோ அதே போல் இந்த 6 வார்த்தைகள் ஆயத்தமாக்கப்பட்ட இருதயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து மனுஷன் முதல் மிருக ஜீவன்கள் வரையிலும் மிருகத்துக்கும் ரெட்டை உடுத்தி மாட்டிக்கிட்டு அவங்க மனம் திரும்பின காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அத்தனையாக மிகப்பெரிய மாறுதலை பெற்ற அந்த ஜனங்கள் இப்போ அவங்களுடைய பேர பிள்ளைங்க அவருடைய சந்ததியார்கள் எல்லாம் வந்துட்டாங்க. 150 ஆண்டுகள் ஆகிறது. இப்போ அவர்களுடைய காரியங்கள் மிகவும் மோசமாக பாவங்கள் பெருகிவிட்ட காரியத்தை பார்க்கும் பொழுது
மன்னிப்பு கொடுத்த ஒரு ஆண்டவர். மனஸ்தாபப்பட்டு வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை நான் அழிப்பேனோ என்று கேட்ட ஆண்டவர் இங்கே ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பை, ஒரு நகரத்தினுடைய மரணத்தை தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய நாகுமின் மூலமாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். நினிவேயினுடைய அரசர்களை பார்க்கும்போது அவர்கள் கொடூரத்துக்கு பேர் போனவர்களாக காணப்படுறாங்க. மனிதரை உயிருடன் வச்சுட்டு அப்படியே தோலை உரிக்கிறவர்களாக, எதிரிகளினுடைய சிதையில் குளிர்காய்ந்து எதிரிகளின் தலைகளை மாலையாக்கி அலங்கார பொருள்களாக அவற்றை தொங்கவிட்டு பேய்ச்சிரிப்பு சிரித்த கொடூர மன்னர்களினுடைய இருப்பிடமாக நினிவே மாறிவிட்டதை ஆண்டவர் பார்க்கிறார். மேலும் தேவன் குறித்த காலத்தில் அதை நொறுக்கப் போவதை தீர்க்கதரிசியின் வழியாக அறிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்பது போல பாவம் செய்கிற நகரமும் அழியும், இது உறுதி. ஒரு காலத்தில் ஒரு 6 வார்த்தைகளினால் மனம் திரும்பின அந்த மிகப்பெரிய பட்டணத்திற்கு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அழிவை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நாகும் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா இவர்களுடைய வீழ்ச்சி நாட்களுக்கு முன்பாக இவர்கள் அந்த மிகப்பெரிய 1200 கோபுரங்களெல்லாம் கட்டி அத்தனையாக 100 அடி உயரமுள்ள சுவர்களை கட்டியிருந்தபடினால 3 முறை பெரும் படையுடன் அந்த பாபிலோன் அரசன் நெபோபொலாசார் அவன் 3 முறை போராடி பார்க்குறான், ஒன்றுமே நடக்கலை. அதனால் மீண்டும் முற்றுகையிட்ட நிகழ்ச்சியை அசீரியர்கள் உள்ளே உட்கார்ந்து பார்த்துட்டு அவங்க எப்படி பெல்சாத்சார் உட்கார்ந்துட்டு மனையாட்டிகளோட 1000 பேர் கூட சேர்ந்துட்டு அவர் நல்லா மது போதையில் இருக்கும் பொழுது மேதிய அரசு அங்கே பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் நின்று கொண்டு அங்கே யுத்தத்திற்கு வந்து நைட்டோட நைட்டாக பெல்சாத்சாரை காலி பண்ணது போலத்தான் இங்கே இவர்கள் இந்த கோட்டைக்குள்ளே எவனுமே நுழைக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் மது அருந்தி அப்படியே களியாட்டங்களில் அத்தனை கேலியாக சுகபோகமாக இருந்து கேலி பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த கோட்டைகளை திறப்பதற்கு திடீரென என ஆண்டவர் என்ன செய்கிறார்னா டைகிரிஸ் நதியில் அப்படியே ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகிறார். அது கோட்டை சுவர்களில் மோதுகிறது. அந்த மோதிய நீர்நிலைகள் கோட்டை சுவர்களை தொலைத்ததுனால அங்கே திறப்பு உண்டாயிடுச்சு. அங்கே பாபிலோனிய மேதிய சைத்திய கூட்டணி படைகள் அங்கே உள்ளே புகுந்து அதை நகரை தீக்கிரையாக்கி பிணங்களை மலை போல குவிச்சதை 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் 15ஆம் வசனத்திலையும் நாகும் குறிப்பிடுகிறார். வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துளங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகை இல்லை, அவர்கள் பிணங்களில் இடறி விழுவார்கள் என்று சொல்லி அங்கே அக்கினி உன்னை பட்சிக்கும், பட்டயம் உன்னை சங்கரிக்கும், அது பச்சை கிளிகளைப் போல் உன்னை பட்சித்து போடும் என்கிற காரியத்தை நடப்பதற்கு முன்பாகவே மாபெரும் கோட்டையாயிருந்த அந்த இடம் சாம்பல் நிற மண்மேடாக மாறும்னு சொல்லி இங்கே நாகும் தீர்க்க தரிசனம் நினிவே பட்டணத்தை குறித்து பேசுகிறார். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிய பொழுது அந்த பட்டணம் இருந்ததற்கான புவி அமைப்பே இல்லாதபடி அது மறைந்து போயிற்று. மகா அலெக்சாண்டர் அப்படியே தன்னுடைய பெரும் படைகளை அணிவகுத்து செல்கிற போது அது ஒரு மண்மேடு மாதிரி தான் இருந்து அவைகளின் வழியாக அவங்க கடந்து செல்லும் பொழுது அதில் ஒரு பட்டணம் இருந்ததற்கான அடையாளமே தெரியாமல் இருந்தது. அகழ்வாராய்ச்சியாளர்கள் அங்கு சென்று குழிகளை தோண்டிய போது தான் அந்த உலகம் நம்ம மீண்டுமாக அந்த பட்டணம் இருந்த இடத்தை அடையாளம் கண்டு கொண்டது. அதற்கு ஆண்டு கிபி 1845 தான் அதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 3 காரியங்களை இந்த அதிகாரத்தில் அங்கே நாகும் முன்வைக்கிறார். நினிவே மாநகரினுடைய மரணத்தை அல்லது அழிவை, சனகிரிப் அரசனுடைய அழிவை குறித்து பேசுகிறார். யூத மக்களுக்கு ஆறுதலான செய்தியை இவர் வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய சிறப்பம்சம் என்னென்னா, ஒபெதியா யோனா போல பிற நாடுகளை பற்றிய தீர்க்க தரிசன நூலாக, நினிவேயை மாத்திரம் பேசக்கூடிய நூலாக இந்த நாகும் தீர்க்க தரிசன நூல் விளங்குகிறது. இந்த புத்தகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னா, நீதி உள்ள தேவன் அனைத்தையும் நியாயம் தீர்க்கிற ஒரு ஆண்டவர். நான் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன், அந்த மார்க்கத்தை சேர்ந்தவன், அவருக்கு நியாயம் தீர்க்க எனக்கு உரிமை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அனைத்தையும் நியாயம் தீர்க்கிற ஒரு ஆண்டவர். அவரது அதிகாரத்திற்கு எதிர்த்தால் எவருமே தப்ப முடியாது.
என்கிற கருத்துக்களை இந்த நாகும் தீர்க்க தரிசன புத்தகமானது அது முன்வைக்கிறது. உலகை ஆளும் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பாக எந்த ஒரு உச்ச அதிகாரமும் நிலைநிற்க முடியாது. உலக வல்லரசுகளை தேவனின் கால் தூசு மேகங்களாகத்தான் அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். 1ஆம் வசனம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தீமை செய்யும் மனிதரும் தீமை செய்கிற நாடும் தீமை செய்கிற உலகமும் வெகு காலத்துக்கு அது நிலைத்து நிற்க முடியாது. ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அது ஒரு பட்டணமாக இருந்தாலும் சரி, அது ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளைக்கு நிலைக்க முடியாது என்கிற கருத்துக்களை இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவ பக்திக்கான காரியங்கள் எதுவும் பொம்மை விளையாட்டுக்கள் அல்ல. அதாவது பொம்மலாட்டோன்னெலாம் சொல்கிறோமே, நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். எங்கிருந்து ஜெபித்தாலும் எப்படி ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். வேதம் வாசிக்கிற ஜெபிக்கிற எல்லா ஜெப தூபங்களாக அவருடைய முகத்துக்கு முன்பாக அவைகள் ஏறெடுக்கப்படுகிறது. நம்முடைய கண்ணீர்களை அவர் துருத்தியில் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அது ஜெபத்திற்கு பதில் உடனே வரலாம், கொஞ்சம் காலந்தாழ்த்தி வரலாம். ஆனால் தேவ பக்திக்காக நம்ம செய்கிற காரியங்கள் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் குறிக்கப்படுகிறபடினால அது சும்மா நம்ம ஏனதானோன்னு செய்துட்டு கழிந்து போகிற அது ஒரு டைம் பாஸ் அல்ல. அதற்கு பிரதிபலன்களை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல் நம்முடைய ஊழியங்களும் வித்தைகளோ சூழ்ச்சிகளோ அல்ல. சூழ்ச்சி பண்ணி ஆண்டவருக்கென்று ஆத்மாவை சேகரிக்கணும்னு அவசியமே கிடையாது. பவுல் அதை அடிக்கடி சொல்கிறார். நாங்கள் பொய் சொல்லி ஊழியம் செய்யணும்னு எங்களுக்கு அவசியமில்லை என்று சொல்லுகிறார். சத்தியத்தை சத்தியமாக பேசி உண்மையான மனம் திரும்புதலை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வரணும். வித்தை காட்டி சூழ்ச்சிகளை பண்ணி மக்களை ஏமாற்றி தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்தால் அந்த ஆத்மா ஒருபொழுதும் நிலை நிற்காது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு முறை பெறுகிற மன்னிப்பு பின்பு தீமை செய்கிறதற்கு ஆண்டவர் தருகிற அனுமதி சீட்டு அல்ல என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மிகப்பெரிய மன்னிப்பாகி அந்த பொக்கிஷத்தை பெற்ற நம்ம வாழ்க்கையை மிகவும் கவனமாக வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நம்மை காத்து கொள்ளணும். ஒரு முறை மன்னிப்பு பெற்ற உடனே அடுத்த முறை நம்ம தண்டனையை விரைவில் அனுபவிக்கக்கூடும் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா இவர்கள் ஒரு மிகப்பெரிய மன்னிப்பை நினிவே பட்டணம் பெற்றது. ஆனால் 150 ஆண்டுகளுக்குள் அவருடைய பாவம் பெருகின பொழுது மனஸ்தாபப்பட்ட ஆண்டவரை மண்மேடாக மாற்றிவிட்டதை பார்க்கிறோம். ஆகவே நம்ம ஒரு முறை பாவ மன்னிப்பு பெற்ற உடனே அடுத்தால பாவம் செய்ய நம்ம துணியும் பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகணும். சீக்கிரத்தில் தண்டனை வந்துடும். ஒரு முறை நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸ்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், தலைவலிச்சது காய்ச்சல் படிக்கலாம், டெய்லி இந்த சாக்கு போக்க சொன்னோன்னா அடி தான் வாங்கணும். அதே போல் தான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு முறை கிடைக்கிற மன்னிப்பின் வாய்ப்பை நம்ம திரும்ப பாவம் செய்கிறதற்கு பயன்படுத்தாதபடிக்கு நம்ம அது பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும். மன்னிப்பு மனம் போல வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறதற்கு அல்ல, மிகவும் கவனமுடன் வாழும்படியாக ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார் என்கிற கருத்துக்களை நாகும் தீர்க்கதரிசி இந்த நினிவே புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதற்கு காரணம், திருஷ்டாந்தமாய் இருப்பதற்கு காரணம், நாமும் இப்படிப்பட்ட காரியங்களில் பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு முழுமையாய் நம்மை அர்ப்பணித்து வாழணும். இல்லைன்னு சொன்னால் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு பட்டணமாக இருந்தாலும் சரி, ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, பாவத்தின் கொடூரத்தில் நம்ம நின்று சொன்னால் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டு போவோம். நாம் வாழ வேண்டும், நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். நீ பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்.